ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஃபைல் சிஸ்டம்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, விண்டோஸ்க்கும் லினக்ஸும் இருக்க காமன் ஃபைல் சிஸ்டம்ஸ் அண்ட் தயர் யூசேஜ் இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லினக்ஸோட ஃபோல்டர் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸில் வந்து உங்களுக்கு இருக்க எல்லாமே ஃபைல்ஸாக தான் இருக்கும். ஒரு கமாண்ட் இருக்குன்னா அந்த கமாண்டும் ஃபைல்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னாலும் அந்த அப்ளிகேஷனும் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ ஸ்டார்டிங் வித் நான் வந்து என்னோடய டெர்மினல்லேருந்து நான் என்னோடய எக்ஸிக்யூஷனை ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினலில் நம்ம எந்த டேரக்டரி இருக்கோன்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி. ஸோ நம்ம /home/forest ranger அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கும், கரெக்டாக? ஸோ சிடி கமாண்ட், வெறும் சிடி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட ஹோம் இந்த /home/forest ranger நீங்கள் இப்போ எந்த ஃபோல்டரில் இருந்தீங்கன்னாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர் போய்க்கிறேன். ஓகேவா? ப்ராஜெக்ட்ஸில் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு போயிருக்கு. இப்போ நான் சிடி டைப் பண்ணேன்னா எனக்கு டைரெக்டாக என்னோடய ஹோம் ஃபோல்டர் கொண்டு வந்துருக்கு. இது வந்து சிடி கமாண்டோட டிஃபால்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க அதர் ஃபைல்ஸ், அதாவது இந்த /home டைரக்டரி இருக்கா, இந்த ஸ்லாஷுங்கிறத வந்து ஹோம் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோம் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஃபோல்டர்ஸோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஸ்லாஷ். ஸோ இந்த ஸ்லாஷ்ங்கிறது என்னென்னா ரூட் டைரக்டரி. ஸோ அந்த ரூட் டைரக்டரி தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். அதர் தென் வேறு எந்த ஸ்டோரேஜுமே இதில் இருக்காது. உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு வேறு ஃபோல்டரில் போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஒன்லி ஸ்லாஷ் டைரக்டரியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ தென் ஸ்டார்டிங் வித் பின் இருக்கா. ஸோ இந்த பின் கமாண்ட் என்ன பண்ணோம்னா, உங்களோட ஒவ்வொரு பைனரி கமாண்ட்ஸும், இப்போ நீங்கள் ஒரு கமாண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ விச் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. விச் அண்ட் நீங்கள் ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா /user/bin/sls. ஸோ இந்த பின்னில் தான் இருக்குது. ஸோ இந்த பின்னோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, யூசர் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமாண்ட்ஸோட பைனரி ஃபைல்ஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது வந்து பின் டைரக்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த பின் டைரக்டரியில் இருக்க எல்லா ஃபோல்டர்ஸையும் நான் எல்எஸ் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து எல்எஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் நான் ஃபோல்டர் இல்லை ஃபைலை மட்டும் நான் வந்து கிரெப் பண்ணி எடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்எஸில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்எஸோட பைனரி வந்து இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் கேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கேட் எல்எஸ் கொடுத்தோம்னா எனக்கு வந்து லைக் ஒரு மெஷின் லாங்குவேஜில் வந்து ஒரு பைனரி தான் இருக்குது. இதை வந்து ஹியூமன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பைனரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் பின் டைரக்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் தட் the second directory is boot. ஸோ இந்த boot directory நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ boot directoryயில் என்ன இருக்குன்னா, உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டோல் பூட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஒரு சிஸ்டமில் இருக்கும், தென் லினக்ஸ் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கும். அதாவது 2 டிஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் grub அப்படின்னு வந்து சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த grub அதோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு அண்ட் லினக்ஸ் பூட் ஆகிற லினக்ஸ் ஃபைலு அண்ட் initramfs லினக்ஸ் இமேஜ் ஃபைல் இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த initramfs அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு டெம்பரரி ரூட் சிஸ்டம். ஸோ இந்த டெம்பரரி ரூட் சிஸ்டம் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பூட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் பூட் பண்ணும்போது நெசசரி டிரைவர்ஸ் அண்ட் டூல்ஸ், இதோட ஃபைல்ஸ், அதோட ஸ்கிரிப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே டேரெக்டாக டிஸ்கில் இருந்து உங்களோட பூட் லோடருக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த initramfs அப்படிங்கிற அந்த இமேஜ் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இந்த பூட் ஃபோல்டர் இல்லாமல் உங்களுக்கு வந்து லினக்ஸ் சிஸ்டம் பூட் ஆகவே ஆகாது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் dev. ஸோ இந்த dev எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட
டிவைசஸ் வந்து என்னென்ன நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். லைக் வீடியோ 0, வீடியோ 1, வாட்ச் டாக். ஸோ இதெல்லாமே டிடிவி டெர்மினல்ஸ். உங்களோட டிஸ்க்கு, இந்த NVMe 0 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய விண்டோஸ் டிஸ்க். ஸோ இதுவே NVMe 1 இது பார்த்தீங்கன்னா என்னோட லினக்ஸ் டிஸ்க். ஸோ என்னென்ன டிவைசஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த /devices இந்த ஃபோல்டரில் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமஸ் டிவைஸ் இருக்கும் /dev/null அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேரக்டரிக்கு வந்து நீங்கள் எந்த அவுட்புட் இல்லை, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலோட அவுட்புட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக இதுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகாது. இந்த /dev/null எல்லாமே அப்போவே வந்து டிஸப்பியர் ஆகும். The next one is ETC. ஸோ இந்த ETC ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த அல்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ டிரைவர் மேனேஜர், ஆப் வார்மர், ஆப் ஸ்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், உங்களோட நெட்வொர்க் மேனேஜரோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு, என்ஜினிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த என்ஜினிக்ஸோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். தென் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட டைம் ஜோன், local.gen. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ கேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து உங்களோட லாங்குவேஜ் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஎஸ் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து இருக்கும், லைக் லோக்கல் டைம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது தான் /etc ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம். ஸோ இந்த ஹோம் ஃபோல்டர் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து என்னோட பேர் காட்டுது, என்னோட யூசர் நேம் காட்டுது ஃபாரஸ்ட் ரேஞ்சர். சப்போஸ் இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர், எனக்கு வந்து ரூட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ வந்து நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற யூசரில் இருக்கேன். ரூட் ஆக்சஸ் இல்லாமல் நான் வந்து ஒரு டிகாய் யூஸராக என்னோட ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யூஸரை வச்சுருக்கேன். ஆஃப்டர் தட் இதில் இன்னொரு யூசர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள்னு இன்னொரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபைல்ஸு அவங்க வந்து தனியாக யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய ஃபைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணாமல் அவங்களோட ஃபைல்ஸ் வந்து தனியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து இன்னொரு டேரக்டரி இங்கே வந்து சாம்பிள் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஹோம் டைரக்டரியில் என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்களோ, இப்போ வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கும், தென் இன்னொரு யூசர் இருக்காங்கன்னா அவங்களோட ஹோம் டைரக்டரி இருக்கும். ஸோ என்னோடய ஃபைல்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். என்னோட டாக்குமெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் இதெல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் சாம்பிள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். இப்போது இந்த சாம்பிள் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து யூசர் பெர்மிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட, அதாவது இந்த சிஸ்டம்லேயே இருக்க அதர் யூசரோட ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஃபைல் பெர்மிஷன் இல்லைன்னா அவங்களால ரீட் பண்ணக்கூட முடியாது. பேசிக் ஆப்ரேஷன் ரீட், ரைட், எக்ஸிக்யூட் மூணுமே பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா lib அண்ட் lib64. ஸோ இந்த ரெண்டுமே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எசென்ஷியலாக ஒரு சில லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இந்த யூசர் பின், இந்த யூசர் பின் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எசென்ஷியல் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த lib64 தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பின் வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ இந்த lib64 இந்த ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து பின்னில் இருக்க கமாண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி லிப் வந்து 32 பிட் ஃபார்மேட்லையும் lib64 வந்து 64 பிட் ஃபார்மேட்லையும் வச்சுருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ளஸ் ஃபவுண்ட். இந்த லாஸ்ட் ப்ளஸ் ஃபவுண்ட் எதுக்குன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, திடீர்னு உங்கள் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ப்ளஸ் ஃபவுண்ட் டேரக்டரி வந்து வந்துடும். ஸோ இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கும்போது கிராஷ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் எடிட் பண்ணிருக்கீங்க, அந்த டைமில் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ப்ளஸ் ஃபவுண்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த ஃபைல்ஸ் வந்து இந்த லாஸ்ட் ப்ளஸ் ஃபவுண்டில் வந்துடும். ஆஃப்டர் தட் ஸ்லாஷ் மவுண்ட். ஸோ அந்த ஸ்லாஷ் மவுண்டில் என்ன இருக்குன்னா, உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ என்னோடதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விண்டோஸ் வந்து ஒரு டிஸ்காக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, NVMe0N1 இது வந்து விண்டோஸோட டிஸ்க்கு, அண்ட் NVMe1N1 இது வந்து லினக்ஸோட டிஸ்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட பார்ட்டிஷன் 3ல் வந்து நான் 473 GB ஸ்லாஷ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக எனக்கு வந்து லினக்ஸ் வந்து ஒரு 512 GB நான் அப்படியே வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். விண்டோஸ்க்கு வந்து டேரெக்டாக அப்படியே ஒரு 512 GB இருக்குது. ஸோ இந்த டிவைசஸை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா NTFS அப்படின்னு நம்ம ஒன்று ஃபைல் சிஸ்டம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, விண்டோஸோட ஃபைல்ஸை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ லினக்ஸ்லேருந்து நம்ம விண்டோஸோட ஃபைல் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த NTFS யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக, அதாவது உள்ள இன்டர்னலாக தான் இருக்கும் அந்த டிவைஸ், ஆனால் அது வந்து நமக்கு இங்கே டேரெக்டாக மவுண்ட் ஆகிருக்காது. ஸோ அதை மவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்லாஷ் மவுண்ட் டேரக்டரி வந்து யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக நீங்கள் டிவைசஸ் ப்ளக் பண்ணிங்கனாலும் அதை வந்து சப்போஸ் அது மவுண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாஷ் மவுண்ட் டேரக்டரியில் தான் வந்து மவுண்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்லாஷ் மவுண்ட் கமாண்ட் மவுண்ட் டேரக்டரி வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நான் விண்டோஸோட ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. ஏன் எதுவுமே இல்லைன்னா, நான் அந்த டிவைஸை வந்து நான் இதில் மவுண்ட் பண்ணல. ஸோ அதை நான் மவுண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா NTFS3G. ஸோ இந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் உங்களோட டிஸ்க் ட்ரைவை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ டிஸ்க் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் 1 100 MB. ஸோ அந்த பார்ட்டிஷனில் வந்து EFI பார்ட்டிஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் 2 வெறும் 16 MB தான் இருக்குது. ஸோ அதில் எந்த டேட்டாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. பார்ட்டிஷன் 3 பார்த்தீங்கன்னா 476 GB இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிஷனை தான் வந்து நம்ம அதில் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ sudo mount -t NTFS -3G /dev. ஏன்னா இது ஒரு டிவைஸ் இல்லையா, நம்ம அப்ளைவே அங்கே போன இதுலேயே பார்த்துருப்போம். NVMe0ங்கிறது வந்து என்னோட விண்டோஸ் டிஸ்க் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டிவைஸை வந்து நம்ம இந்த ஃபோல்டரில் வந்து மவுண்ட் பண்ணி போகிறோம். ஸோ இட்ஸ் will definitely ask you the root password. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா, Windows is hibernated, refused to mount. The disk contains an unclaimed file system. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் விண்டோஸை வந்து டேரெக்டாக க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஹைபர்னேஷன்லையோ, அதாவது லைக் அதில் வந்து ஃபாஸ்ட் பூட் ஆல்ரெடி எனேபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரீஸ்டார்ட்டோ இல்லை ஷட் டவுனோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். பட் இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து விண்டோஸோட இதில் வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இந்த இஷ்யூ போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அகைன் நீங்கள் வந்து விண்டோஸ் சிஸ்டம் பூட் பண்ணிட்டு அதை வந்து தெளிவாக ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் எதுக்கும் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை, இப்போ நம்ம வந்து அதை ஷட் டவுன் பண்ண தெளிவாக போய் ஷட் டவுன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இங்கே விண்டோஸ் சிஸ்டமாக மவுண்ட் பண்ண முடியும். The next folder is /opt. ஸோ இந்த /opt எதுக்குன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட ஃபைல்ஸ், லைக் நான் வந்து ஆன்டி கிராவிட்டி எடிட்டர் வச்சுருக்கேன், பிரைவ் ப்ரௌசர் வச்சுருக்கேன், கிளாட் கோட் வச்சுருக்கேன்,
தென் மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சுருக்கேன், ஒன்லி ஆஃபீஸ், இந்த மாதிரி யூசர் டிஃபைன்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இந்த ஸ்லாஷ் ஓபிடி அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து வச்சுருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அந்த இது எல்லாத்தையுமே வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லாஷ் ஓபிடி ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராக். ஸோ இந்த ப்ராக் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. cd/proc. ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்போ இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட ஃபைல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் ஆகாது. இது என்ன பண்ணுன்னா உங்களோட ரியல் டைம் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாவை மட்டும் இதில் ஷோ பண்ணும். பட் அதை வந்து உங்களோட டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் வந்து /proc அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூட். ஸோ இந்த /root ஏன் எனக்கு இங்கே பெர்மிஷன் டினைட் வந்திருக்குன்னா, இந்த /root வந்து ரூட் யூசரோட ஹோம் டைரக்டரி. இப்போ எப்படி நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு தனியாக ஹோம் டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ரூட் யூசருக்கான ஹோம் டைரக்டரி தான் வந்து இந்த /. ஸோ இதில் நம்ம வந்து ரூட் யூசர் பெர்மிஷன் கொடுத்து போகலாம். sudo su. ஸோ இப்போ நான் ரூட் யூஸராக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரூட் யூஸர் இருக்கு. இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனேன்னா என்னால் போக முடியும். பார்த்தீங்கன்னா நான் /rootல இருக்கேன். ஸோ /root வந்து ரூட் யூசரோட ஹோம் டைரக்டரி. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரன். ஸோ இந்த ரன் என்ன பண்ணோம்னா உங்களோட டெம்பரரி ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த டெம்பரரி ப்ராசஸ் அண்ட் அதோட ப்ராசஸ் ஐடி இது எல்லாத்தையுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லைக் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு செஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சிஸ்டம் டர்ன் ஆன் பண்ணியிருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு செஷன். நீங்கள் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபைல் சிஸ்டம்ஸோட ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை ரீபோர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ இதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா /sbin. ஸோ sbinல வந்து என்ன இருக்குன்னா sbin bin ரெண்டுமே சேம் தான். பட் sbin வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூசரால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து /sbinல வந்து இருக்கும். இதை வந்து நம்மளால் நமக்கு வந்து யூசர் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரூட் யூசர் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். அதர்வைஸ் ரூட் யூசர் மட்டும்தான் /sbinல இருக்க கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். தென் ஆஃப்டர் தட் /srv. ஸோ இந்த /srv என்னன்னா உங்களோட சர்வீசஸ் இருக்கு இல்லையா, உங்களோட நெட்ஒர்க்கில் இப்போ நீங்கள் இந்த சிஸ்டமில் ஏதாவது நெட்ஒர்க் சர்வீசஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சர்வராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி சர்வராக கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலோ இல்லை வந்து ஒரு வெப் சர்வரோ இதில் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே இருக்கும் இல்லையா, நீங்கள் இப்போ உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு டேட்டா வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த SRV ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எந்த சர்வீஸுமே இதில் ரன் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த டேரக்டரிஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் இதில் ரன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து HTTP சர்வராக இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த HTTP ஃபோல்டரில் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா sys. ஸோ இந்த சிஸ்டம் ஃபோல்டர் இது என்னென்னா இதுவும் another VFS தான், அதாவது விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம். இது என்ன பண்ணுன்னா ஹார்ட்வேர் அண்ட் கர்னல் இதை பற்றின இன்ஃபோ மட்டும் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போட்டிருக்குன்னா டிவைசஸ், ஃபர்ம்வேர், சாரி ஸோ என்னென்ன டிவைசஸ் வந்து இருக்குது, அதாவது ஹார்ட்வேர் லெவலில் இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே இதில் காட்டும்.
ஸோ ஆஃப்டர் தட் ஸ்லாஷ் டெம்ப். ஸோ இந்த ஸ்லாஷ் டெம்ப் வந்து ஒரு முக்கியமான டைரக்டரி. ஸோ இதில் என்ன நடக்கும்னா உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அதை சர்வரை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சர்வரில் உங்களால் இந்த டெம்பரரி ஃபோல்டரில் வந்து எந்த ஃபைல்ஸை வேணாலும் க்ரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு வீக்னஸாக வந்து யூஸ் பண்ணி உங்களால் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அந்த மாதிரி ஒரு சில அட்டாக்ஸை வந்து இதில் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர். ஸோ இந்த யூசரில் என்ன இருக்குன்னா நீங்கள் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேக்கேஜ் மேனேஜர் என்னோடது பார்த்தீங்கன்னா பேக்மேன். ஸோ நான் அந்த பேக்மேன் யூஸ் பண்ணி என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இதில் இருக்கும். இதுலேயும் ஏன் வந்து பின் இருக்குது, lib64 இருக்குது, sbin இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு யூஸருக்கும் இந்த lib64, sbin இது எல்லாமே வந்து ஒரு சில கமாண்ட்ஸ் அண்ட் லைப்ரரிஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருப்பான். அதனால தான் நம்ம வந்து நம்மளால் டிஃபால்ட் கமாண்ட்ஸ் லைக் ls, pwd, whoami இந்த மாதிரி கமாண்ட்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா ஸோ அந்த கமாண்ட்ஸையும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் வை இந்த கமாண்ட்ஸ் வந்து இந்த ஃபோல்டர்லையும் sbin, lib64 இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. Then the next and final is /var. ஸோ இதில் என்ன இருக்குன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்கோ டாலர் ஷெல். ஸோ இந்த டாலர் ஷெல் இருக்கு பார்த்தீங்களா, டாலர் ஷெல் இது வந்து வேரியபிள். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த /var டைரக்டரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களோட மெயில்ஸு, கேட்சு, லாக், மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா /var/log. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சர்வீசஸும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வீஸ்க்கான லாக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஜிடிஎம். ஸோ ஜிடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஏ மேனேஜர். ஸோ இந்த யூஏ மேனேஜரோட லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கும். சாரி. ஸோ இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த /var ஃபோல்டரில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து லினக்ஸில் இருக்க எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டெம்ப் டைரக்டரி வந்து எப்படி யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், தென் நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு விர்ச்சுவல் மிஷினை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் தென் சைனிங் ஆஃப் நவீன்.